வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிம்பிள் பே நவ் பே லேட்டர் அப்ளிகேஷனோட கிரெடிட் லிமிட்டை அகைன்ஸ்ட் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு சிம்பிள் பே நவ் பே லேட்டர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அப்கிரேட் வந்து வந்திருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு எவ்வளோ அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க இதை பற்றின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பிள் பே நவ் பே லேட்டரில் நம்மளுக்கு கொடுத்துருந்த அதிகபட்ச கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 13,250 ரூபாய் மட்டும்தான் வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. அகைன்ஸ்ட் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்மளோட கிரெடிட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு மெயில் வந்துருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து என்னோட மெயிலை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு சிம்பிள் ஆப்பில் இருந்து சென்ட் பண்ணியிருந்த மெயில். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து அனுப்பியிருக்காங்க. யுவர் அவைலபிள் லிமிட் ஹாஸ் பீன் அப்கிரேடட் டு 14,250 rupees. ஸோ இதுக்கு முன்னாடி 13,000 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் நான் இதில் வந்து ஜாயின் பண்ணும்போது என்னோட அதிகபட்ச கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,500 ரூபாய் மட்டும்தான் இருந்தது. இப்போ நான் ரெகுலராக யூஸ் பண்ண என்னோட கிரெடிட் லிமிட் இன்றைக்கி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 14,250 ரூபாயாக இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 15 நாள் வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கான பில் பேமெண்ட்டை பே பண்ணுறதுக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இதில் உள்ள கிரெடிட் லிமிட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட சிம்பிள் பே நவ் பே லேட்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி என்னோட கிரெடிட் லிமிட்டை காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 14,250 ரூபாயாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் டோட்டல் ஸ்பெண்டிங் லிமிட் ஹாஸ் பின் இன்க்ரீஸ்ட் டு 14,250 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி இருக்கிறதுக்கான இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத் பில் பேமெண்ட் எல்லா விதமான பில் பேமெண்ட்டுமே இதில் வந்து நீங்கள் பே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிக் பாஸ்கெட், மைத்ரா, மைஜியோ, ஸ்விக்கி, சொமாட்டோ, டன்ஸோ இது மாதிரி நிறைய கம்பெனிஸோட இவங்க டைப் வச்சுருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி மொபைல் ரீசார்ஜ், போஸ்ட்பெய்ட் பில் பேமெண்ட் வந்து பண்ணுறது, டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறது, இது மாதிரியான பில் பேமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஒரு பே நவ் பே லேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். இதில் உள்ள சின்ன ட்ராபேக் அப்படின்னா இப்போ 15 டேஸ்க்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் பில் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அதுதான் இதில் உள்ள ஒரு ட்ராபேக். ஒரு வேளை ஃபியூச்சரில் வந்து 30 டேஸாக இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்திருக்கிற அப்டேட். இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.